ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாஸ்தா செய்யலாமா? எஸ், இன்னைக்கு பாஸ்தா செய்யலான்னு ஒரு பிளானிங்கோட நாங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே வந்துட்டுருந்தோம். சரின்னு எப்பவும் போல பாஸ்தா வாங்கிட்டு செய்யவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல நாங்க 2 கப் ஆஃப் தண்ணி ஊத்தி அத நல்லா கொதிக்க வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதும் பாஸ்தாவையும் ஆட் பண்ணிட்டோம். பாஸ்தா ஆட் பண்ண பிறகு அதில ஒரு மசாலா குடுத்துருந்தாங்க. டேஸ்ட் மேக்கர் மசாலா. ஸோ அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணணும். அதிலேயே இந்த பாஸ்தா நல்லா பெருசு பெருசா ஆகிருச்சு. இந்த பாஸ்தாவோட பேர் என்னன்னா, மேகி டொமேட்டோ பாஸ்தா. ஸோ அத சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ எப்பவும் போல எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு நாங்க எக்ஸ்ட்ராவா ஒரு மசாலா ஆட் பண்ணணும். என்ன ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மேகி மேஜிக் மசாலாவையும் ஆட் பண்ணணும். அப்புறம் பாஸ்தாவை நல்லா குக் ஆகிடுச்சு. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருந்துச்சி. ஸோ ஓகே ஃபைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சீஸ் என் கண்ணில் தென்பட்டுச்சு. ஸோ அதையும் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணி கரெக்டாக போட்டுட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஒரு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்படியே எடுத்து பார்த்தோன்னா சுவையான பாஸ்தா ரெடி. ஸோ இதையும் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி ஃபுட்டு ரெடி. நாளைக்கே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணலாம். டாட்டா.